வணக்கம். அன்பை சேர்த்து சமைப்போம், அறுசுவையில் புது சுவையை சேர்ப்போம். வாங்க ராஜபுஷ்பா கிச்சனுக்கு. இன்றைக்கி சுவையான மீன் குழம்பு. என்ன மீனுன்னு கேட்குறீங்களா? கானாங்கத்தை மீன் குழம்பு இன்றைக்கி வைக்க போகிறோம். 1 கிலோ கானாங்கத்தை மீனை நல்லா க்ளீன் பண்ணி அதில் உப்பு, மஞ்சத்தூள், மிளகாத்தூள் போட்டு பெசரி வச்சாச்சு. 3 தக்காளியை அழகாக அரைச்சி வச்சுங்க. அடுப்பில் கடாயை வச்சு சூடானோன்னே நல்லெண்ணெய் சேர்க்குறோம். நல்லெண்ணெய் சூடானோன்னே வெந்தயம் சேர்த்து வெடித்தோன்னே கொஞ்சம் மிளகு சேர்க்குறோம். மிளகு சேர்த்து நல்லா பொரிஞ்சோன்னே 3 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் சேர்க்குறோம். 5 பச்சை மிளகாய், கருவேப்பிலை கொஞ்சம் சேர்த்து நல்லா அழகாக வதக்கி விடுங்க. கொஞ்சம் உப்பு சேர்த்து வதக்குனிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் வதங்கிடும். நமக்கு எல்லாருக்குமே மீன் குழம்பு வைக்க தெரியும். அதனால் கொஞ்சம் ஷார்ட்டாக நான் வேகமாக சொல்கிறேன். கிடுகிடுன்னு யாருக்குமே இப்போ வீடியோ பார்க்குற பொறுமையே இல்லை, ஸ்கிப் பண்ணி தான் பார்க்குறீங்க. அதனால் ஷார்ட்டாக சொல்லிடுறேன். அரைச்சி வச்ச தக்காளியை இதில் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு 2 ஸ்பூன் நம்ம குழம்பு தூள் வீட்டில் அரைச்சது இருந்தால் வச்சுங்க. இல்லைன்னா சாம்பார் பொடி சேர்த்துக்கலாம். இல்லை தனி மல்லித்தூள் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம். 2 ஸ்பூன்னா மிளகாத்தூள் 1 ஸ்பூன். காரம் அதிகமாக வேணும்னா நீங்கள் கூட சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் அந்த எண்ணெயிலே நல்லா வதக்கி விடுங்க. அந்த மிளகாத்தூள், அந்த நம்ம போட்ட அந்த சாம்பார் பொடியோ இல்லை குழம்பு பொடியும் மிளகாத்தூள் இது எல்லாமே எண்ணெயிலே வதக்கிட்டோன்னு வச்சுங்களேன், நல்லா உங்களுக்கு இந்த பச்சை வாசனை தெரியாது. கொஞ்சம் மஞ்சத்தூள் சேர்த்துங்க. இப்போ புளி கரைசல், நான் ஒரு லெமன் அளவுக்கு புளியை ஊற வச்சு கரைச்சி அந்த கரைசல் இதில் சேர்த்துருக்கேன். அதையும் சேர்த்து கொஞ்சம் நேரம் மூடி கொதிக்க விடுங்க. ஒரு 2-3 நிமிஷம் நல்லா கொதித்தோன்னே அதுக்கப்புறம் தேவையான அளவு தண்ணி, தேவையான அளவு உப்பு சேர்த்து மறுபடியும் மூடி நல்லா கொதிக்க விட்டுறலாம். இப்போ நல்லா குழம்பு கொதித்து வாசம்லாம் வந்துடுச்சு. இப்போ நம்ம என்ன பண்ணலாம், ஒரு 4 மாங்காய் துண்டு சேர்க்க போகிறோம். விருப்பம்னா சேர்த்துக்கலாம், இல்லைன்னா வேண்டாம். மாங்காய் துண்டு போட்டால் குழம்பு நல்லா வாசமாக இருக்கும். ஒரு அரை மூடி தேங்காயை நான் அரைச்சி வச்சுருக்கேன். நீங்கள் அரைச்சும் போடலாம், தேங்காய் பாலாகவும் சேர்த்துக்கலாம். இப்போ குழம்பு நல்லா கொதிச்சிடுச்சு, மாங்காய் சேர்த்தாச்சு. அடுத்தது அரைச்ச தேங்காய் விழுதை சேர்த்துட்டோம். அதுவும் நல்லா கொதி வந்துட்டு இப்போ மீனை சேர்த்துடலாம். மீனை சேர்த்துட்டு ரொம்ப நம்ம கிண்ட போகிறதில்ல. அதனால் மீனை சேர்த்த உடனே ஒரு 5 நிமிஷம் குறைஞ்ச தீயில் வச்சு கொதிக்க வச்சு இறக்குறப்போ கருவேப்பிலை, மல்லித்தலை போட்டு இறக்கிடலாம். அவ்வளோதாங்க. ரொம்ப சிம்பிளாக ஈஸியாக வச்சிடலாம். இந்த கானாங்கத்தை மீன் குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். இப்போ மீனை எல்லாத்தையும் சேர்த்துட்டு லைட்டாக அப்படியே ஒரு ஆட்டி விடுங்க. போட்டு கிளற வேணாம். 4-5 நிமிஷம் சிம்மில் வச்சு கொதிக்க வச்சிட்டிங்கன்னா சுவையான கானாங்கத்தை மீன் குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இந்த மீன் குழம்பு பிடிச்சிருந்தா ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். அப்படியே கமெண்ட்ஸ் எல்லாம் சொல்லிவிடுங்க. ராஜபுஷ்பா கிச்சனில் ஹெல்த்தியான ரெசிபி நிறைய இருக்குது. உங்களுக்கு நேரம் கிடைக்கிறப்ப பார்த்துக்குங்க. புதுசாக நம்ம சேனலை நீங்கள் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். நன்றி, மகிழ்ச்சி.